மீனா, ராஜி 2 பேருமே சேர்ந்து மண்டபத்துக்கு வராங்க. பார்த்த உடனே பயங்கரமாக அப்படியே கோவம் வருது. எங்கே போனீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, நகையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்காக தான் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரதுக்காக போனோம். சரி, ஒரு வார்த்தை யார்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. இல்லையே, நாங்கள் சொல்லிட்டு தானே போனோம். யார்கிட்ட? தோ மாமா கிட்ட. என்னது, என்கிட்ட சொல்லிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. ஆமாம், உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போனோமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு பழனி சொல்கிறாரு. நாங்கள் சொல்லிட்டு தான் போனோம், நீங்கள் மறந்துட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி விடுங்க, ஏதோ நகை எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா, போதும். சரி வாங்க, கல்யாணத்துக்கு டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லோரும் சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ராஜி, மீனா 2 பேருமே ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே கதிர் போகிறாரு. போயிட்டு சொல்கிறாரு, உண்மையாக நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு தான் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், வீட்டுக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, வீட்டோட சாவி என்கிட்ட இருக்குதோ இருக்குது பாருங்கள் அப்படின்னு சாவியை காட்டுறாரு. ஐயோ, இல்லை, வீட்டு வரைக்கும் போனோம், வீடு பூட்டி இருந்தது, அதுக்கப்புறம் நகை இங்கே என்கிட்டே இருந்துச்சு, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. இப்போ என்ன சும்மா நோண்டி ஏதாவது கொஸ்டின் கேட்டுனே இருக்கா, போ அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. சரி, எதுவும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க, விடுங்க, டைம் ஆகுது கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனோடனே அங்கே சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. கும்பிட்டோடனே சரி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. தாலி வந்துட்டு எல்லாருக்கிட்டே போயிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தாலியை காட்டுறாரு. அப்பா கட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு. கட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். உடனே கட்டுறாரு. அப்பா இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா எல்லாருமே சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பழனியோட கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பரவாயில்ல, என்னையும் ஒரு பெரிய மனுஷனாக மதித்து நீங்கள் காலில் விடுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. பாண்டியன் எல்லாருமே தங்கமயிலோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சரி கல்யாணம் ஆகிடுச்சு, அடுத்தது என்ன பண்ணணும், எல்லாமே சேர்ந்து இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு குடத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு உடனே பாருங்கள் யார் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே கை விட்டு அப்படி எடுக்கிற மாதிரியே பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நான் இன்னும் மோந்திரம் போடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே அப்படியே சிரிக்கிறாங்க. அப்புறம் மோந்திரம் போடுறாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி அப்படியே கை விட்டு ஆட்டிக்கிறாங்க. கடைசியில் எடுக்கிறாங்க. தங்கமயில் எடுத்து காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் தான் மோந்திரத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் தங்கமயில் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி, என்னென்ன பண்ணணும், அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் எல்லாமே சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது தங்கமயிலோட அம்மா யோசிக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக. இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணு நல்ல ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா, நல்லா இருப்பா, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து. அப்போது யோசிக்கிறாரு கதிர் மட்டும். ஆமாம், இவங்க 2 பேரும் எங்கே போயிருப்பாங்க, எதுக்காக இப்படி போய் சொல்கிறாங்க, வீட்டுக்கு போடன்னு சொல்கிறாங்க, இப்போ போகலைன்றாங்க, ஆனால் சாவி என்கிட்ட இருக்குது. 2 பேரும் மண்டபத்தை விட்டுட்டு அவ்வளோ வேகமாக எங்கே போயிட்டு வந்திருப்பாங்க, கேட்டால் சொல்ல மாட்டாங்க, கேட்டால் திட்டுறாங்க வேறு, என்ன இதெல்லாம் கேட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்காரு கதிர். என்னக்கா, கல்யாணம் தான் நடந்து முடிஞ்சிடுச்சுல, இப்போ உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க மீனா கிட்ட. இல்லை 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 இல்லை, இப்போ எதுவுமே சொல்லாத, கொஞ்சம் அமைதியாக இரு. இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இன்னும் வீட்டுக்கு போகணும், விளக்கு ஏற்றணும், இன்னும் நிறைய வேலைலாம் இருக்குது, எல்லாமே முடியும் சரியா. முடிஞ்சிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கிட்ட நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, இப்போ தான் பொண்ணு கல்யாணம் ஆகி வந்திருக்கு, அதுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனையான்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதுவும் அந்த தங்கமயிலோட அம்மா சும்மா கிடையாது, அவங்க ஓவராக பேசுவாங்க சரியா. நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஏன்னா நம்ம சொந்தக்கார பையன், அதனால் எதுவுமே பேசாத, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரிக்கா சரிக்கா, நீங்கள் என்ன சொல்கிறாலும் நான் அப்படியே பண்ணுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.